ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 2 விதமான பழங்கள் தான் ஹார்வெஸ்டிங் பண்ண போகிறோம். ஒன்று வந்து கொய்யாப்பழம். இது பார்த்திங்கன்னா இது எங்கள் தோட்டத்தில் உள்ள கொய்யா மரம் தாங்க. இது ரொம்ப பெரிய மரம்லாம் கிடையாது, ஓரளவு சின்ன மரம் தான். இந்த மரம் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் ஆகுது. ஒரு சின்ன கன்று தான் வச்சுருந்தோம். ஓரளவு நல்லா வளர்ந்துருக்கு. அதே மாதிரி நல்லா காயும் காய்க்க ஆரம்பிச்சிட்டு ஒரு 2-3 வருஷமாகவே நாங்கள் பழம் வந்து ஹார்வெஸ்டிங் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இந்த மரத்தோட காய் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக தாங்க இருக்குது. இது வந்து ஒரு நல்ல பெருசாக காய்க்கக்கூடிய ஒரு மரம் தான். ஆனால் ஏன் குட்டியாக காய்க்குதுன்னு தான் தெரியல. இதுக்கு இன்னும் நிறைய உரம் எதுவும் போடணுமானு தெரியல. தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஒரு கிளையில் மட்டும் பாருங்கள் எவ்வளோ காய் காய்ச்சிருக்குன்னு. நல்லா கொத்து கொத்தாக காய்ச்சிருக்குங்க. டெய்லி ஒரு 10 காயாவது நாங்கள் பறிச்சிருவோம். வாங்க இப்போ பழுத்திருக்கிற காயெல்லாம் கொஞ்சம் பறிச்சிடலாம். கொய்யாப்பழம் வந்து கொஞ்சம் காயாக இருந்தால் தான் எனக்கு சாப்பிட பிடிக்கும். ரொம்ப பழுத்துடுச்சுன்னா சாப்பிட பிடிக்காது. அதனால் இது கொஞ்சம் லைட்டாக ஒரு மஞ்சள் கலரில் வந்த உடனே நான் பறிச்சிருவேன். உங்களுக்கு எப்படிங்க சாப்பிட பிடிக்கும்? காயாக இருந்தால் சாப்பிட பிடிக்குமா, இல்லைனா நல்லா பழமானதுக்கப்புறம் சாப்பிட பிடிக்குமான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், கொய்யாலாம் பறிச்சாச்சு. இன்றைக்கி இவ்வளோ காய் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இது உள்ள கலர் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பிங்க் கலரில் இருக்கும். டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக என்ன பழம் பறிக்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா மாதுளை மரம் பாருங்கள். நல்ல ஒரு பெரிய மரம் எங்கள் வீட்டில் இருக்கிறது. இந்த வருஷம் வந்து எனக்கு நிறைய மாதுளை காய்ச்சிருக்கு. போன ஒரு 2 வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் கொஞ்சம் நிறைய தான். மாதுளை பாருங்கள், இது கொஞ்சம் அந்த வெளியில் அந்த தோல்லாம் கொஞ்சம் வெடிப்பு வந்ததுக்கப்புறம் தான் நான் பறிப்பேன். ஏன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஃபஸ்ட்டு எங்கள் மாதுளை மரத்தில் பழம் வந்ததுக்கப்புறமா நல்லா வெளியில் ரெட் கலரில் ஆனதுக்கப்புறம் தான் நான் பறித்தேன். ஆனால் உள்ள டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு புளிப்பாக இருந்துச்சு. என்னடா இது மாதுளை இவ்வளோ புளிப்பாக இருக்குது, நம்ம புளிப்பு டேஸ்ட் உள்ள ஒரு மாதுளை மரம் தான் வாங்கிட்டு வந்துட்டோமோன்னு ரொம்ப கவலையாக இருந்துச்சு. என்னடா பண்ணுறதுன்னு அப்புறம் தான் சரி அடுத்த வருஷம் வந்து இன்னும் கொஞ்ச நாள் விடுவோம், அதுக்கப்புறம் பறிச்சிக்கலான்னு விட்டோம். பட் நான் பறிக்கும்போது வந்து இந்த மாதிரி வெடிப்பு வந்ததுக்கப்புறம் தான் பறித்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா உண்மையிலே சொல்கிறாங்க, மாதுளை அவ்வளோ ஒரு இனிப்பாக இருக்குங்க. இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போது அதனால் இந்த வருஷம் இந்த வெடிப்பு வந்ததுக்கப்புறம் தோலில் அந்த வெடிப்பு வந்ததுக்கப்புறம் பறிச்சிக்கலான்னு அப்படியே விட்டாச்சு. ஆனால் இந்த புளிப்பு மாதுளையில் வந்து சட்னி செய்வாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் யாராவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா? அதோட டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.